அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 18ஆம் பெருக்கன்று பண வசிய குளியல் இப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு பணம் வசியமாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்கணும். ஆடி 18ஆம் பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் குளித்தாலும் சரி, நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். அதாவது நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதையும், மற்றும் இந்த ஆடி பெருக்கில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஆடி பெருக்கன்று மங்களகரமான பொருட்கள் நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது. ஆடி பெருக்கன்று நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலும் நம்ம செய்தாலும் இது பெருகும். அதனால் நல்ல செயல்கள் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஆடி பெருக்கன்று நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த முக்கியமான பொருள் சேர்த்து குளிங்க. சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா, ஆடி பெருக்கன்று நீங்கள் குளிக்கும் நீரில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது கல்லுப்பு. 2-3 கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரோஜா பூ சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரோஜா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோஜா நீங்கள் சேர்க்கணும். அதில் இதழ்கள் 4-5 இதழ்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ கூட 2-3 மல்லிகைப்பூ கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமானது நம்ம சேர்க்கணும், அதனால் மல்லிகைப்பூ சொல்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 துளசி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. ஒரு சொட்டு பால் விட்டுக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு கப்பில் வச்சாலும் சரி, ஒரு கப்பில் நம்ம குளிக்கும் கப்பில் பிடிச்சி நம்ம அதில் சேர்த்தாலும் சரி, இல்லை பக்கெட்டில் மொத்தமாக நீங்கள் சேர்த்தாலும் சரி, இதை நீங்கள் இத்தனை பொருள் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக, ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத ஒரு 3 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தண்ணீரை உங்கள் உடம்புல ஊற்றும்போது அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே குளிங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த பீடைகள்லாம் விலகி ஐஸ்வர்யம் உண்டாகும். நம்மக்கிட்ட எப்போதுமே நம்மளுடைய உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும். எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதே போல் தான் நெகட்டிவ் எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கும். அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் நமக்கு போகும். அந்த கெட்ட இதெல்லாம் போயிட்டு நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உண்டாகும். அதனால் இந்த குளியல் ஒரு பணவசிய குளியல். நமக்கு பணம் வசியம் ஆகணும், நம்மளை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கணும், நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த குளியல் நீங்கள் செய்து பாருங்கள். இதில் கிடைக்கின்ற பொருட்கள் வைத்து நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, துளசி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு சொட்டு பால் விட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மருதாணி இலையை கூட சேர்த்துக்கலாங்க. நமக்கு ஐஸ்வர்யம் அப்படி இருக்கும். நமக்கு இந்த குளியல் நீங்கள் ரெகுலராகவே எடுக்கலாம். வாரம் ஒரு நாள் நீங்கள் எடுக்கலாம், வெள்ளிக்கிழமை அன்று எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குளியல் எடுத்தாலே நமக்கு இருக்கிற தரித்திரம் நீங்கும். ரொம்ப நல்ல யாருக்கெல்லாம் கையில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குளியல் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு சொல்லலாம். நமக்கு பணத்துலேயும் சரி, நம்மளுடைய மனசுலேயும் சரி ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஆடி பெருக்கன்று நீர் வழிபாடு ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம செய்ய வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நான் பதிவு கொடுத்துருக்குறேன். ஆடி பெருக்குனாலே நீர் வழிபாடு தான். நீரில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி இருக்குது. இந்த பணவசியல் குளியல் நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீர் வழிபாடு மேற்கொள்ளும் போதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன். அந்த பதிவு ஜஸ்ட் லைக் முடிச்ச நாளே இருக்கும். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.